அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆந்த்ரோபாலஜில பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜில பார்ட் 2 எத்னோசென்ட்ரிசம் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஏற்கனவே பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி பார்ட் 1ல கல்ச்சர் சிவிலைசேஷன் பத்தி பார்த்தோம். ஏற்கனவே நான் சொன்னேன், போன வருஷம் மெயின்ஸ் எஸ்ஏ கல்ச்சர் சிவிலைசேஷன் வச்சு ஒரு எஸ்ஏ கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஜஸ்ட் ஐ ரீகேப். கல்ச்சர்னா என்ன, சிவிலைசேஷனா என்ன, தட் இஸ் கல்ச்சருங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஆர் standard of action, behavior, knowledge, skill, arts, tradition, custom, values. Civilization is an evolution based socio-economic factor அமைஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு சில criteria இருக்கு, like governance, technology எல்லாம் இருக்கும். Trait of civilization, culture versus civilization, that is relation between culture and civilization and difference between culture and civilization. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கன்க்ளூஷன், வாட் அபவுட், அத ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளோட நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ நவ் வி ஆர் மூவிங் அண்ட் ட்ரைட்ஸ் ஆஃப் ஜெனரல் கேரக்டர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கல்ச்சரோட க்ளோஸ் பண்ணோம். ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு எத்னோசென்ட்ரிசம் அண்ட் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், எத்னோசென்ட்ரிசம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சிங்கப்பூர்ல, உங்களுக்கு வந்து காக்ரோச் இல்ல ஸ்னேக் சூப், பாம்பு சூப் வைக்கிறாங்க. நம்ம ஃபீல் பண்ணுவோம், பாம்பு சூப் எப்படி குடிக்கிறதுன்னு. ஏன்னா இவங்க பாம்பு சூப் குடிக்கிறாங்களான்னு யோசிப்போம். அப்படி யோசிச்சா எத்னோசென்ட்ரிசம், தட் இஸ் பர்டிகுலர் எத்னிசிட்டியோடைய ட்ரையட்ஸ், பிஹேவியர், ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிலீஃப், ட்ரெடிஷனை கொஸ்டின் பண்ணோம்னா, தட் இஸ் அவங்க எத்னிக்க மட்டுமே சென்ட்ரலிசம் பண்ணிட்டு இருக்குது, அவங்கள மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறது எத்னோசென்ட்ரிசம். கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம், எஸ் அவங்க புரோட்டீனுக்கு ஸ்னேக் எடுக்கிறாங்க, நம்ம புரோட்டீனுக்கு சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், அந்த மாதிரி அவங்க ஸ்னேக்ஸ் இருக்கிறாங்கன்னு அந்த ரிலேட்டிவிசம் ஆஃப் கல்ச்சர் இஸ் அக்செப்ட் பண்றது வந்து, அக்செப்ட் பண்ற ட்ரையட், அந்த பெர்செப்ஷன், அந்த ஆட்டிடியூட் வந்து கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். இது ஒரு இம்பார்ட்டன்ட். எகெயின் 2.1 சிலபஸ், நான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் 1லயே சொல்லியிருந்தேன். 2.1 சிலபஸ், தி நேச்சர் ஆஃப் கல்ச்சர், த கான்செப்ட் அண்ட் கேரக்டர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன், தென் எத்னோசென்ட்ரிசம் vis-a-vis cultural relativism. So now we start with cultural relativism. Seri, have you ever seen or eaten food from other countries such as dried squid or fried cricket, or think of it weird and gross? Yes, ஒரு பூச்சியை வறுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் யோசிப்போம், வயர்டு, என்ன வியர்டா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. This is an example of ethnocentrism. This means use your own culture as the center and evaluate other culture based on it. Simple. So என்னுடைய கல்ச்சர்ல எது இருக்கோ அதுதான் கரெக்ட், அது இல்லாம அதர் கல்ச்சர்ல இருக்கிறது வந்து அது தப்புன்னு நினைக்கிறது எத்னோசென்ட்ரிசம். பர்டிகுலர் எத்னிசிட்டியோட கல்ச்சரை மட்டும் மையப்படுத்தி சென்ட்ரிக்கா இருந்துட்டு அதர்ஸை நம்ம தப்புன்னு நினைக்கிறது. ஏன்னா ஓன் கல்ச்சரை வந்து சென்டரா வச்சுக்கிட்டு அதர் கல்ச்சரை இவாலுவேட் பண்றோம். ஓன் கல்ச்சர்ல இது இருந்தா அதர் கல்ச்சர்ல இருக்கிறது நான் கரெக்ட், ஓன் கல்ச்சர்ல என்கிட்ட இல்ல பட் அதர் கல்ச்சர்ல இருக்கு, நான் தப்புன்னு இவாலுவேட் பண்ணா அது எத்னோசென்ட்ரிசம். யூ ஆர் ஜட்ஜிங், மேக்கிங் அசம்ஷன் அபவுட் ஃபுட் ஆஃப் அதர் கண்ட்ரி பேஸ்ட் ஆன் யுவர் நார்ம்ஸ், வேல்யூ அண்ட் பிலீஃப். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சோஷியோ ட்ரிங்கிங், தட் இஸ் விமன் சோஷியோ ஸ்மோக்கிங், பப்ளிக் பிளேஸ்ல விமன் ஸ்மோக் பண்றது, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அது அக்செப்டட் பிஹேவியர், இந்த நாட்டுல அது இஸ் நாட் அக்செப்டட் பிஹேவியர். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டுமே தப்பு தான், அதை அக்செப்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இது ஒரு எத்னோசென்ட்ரிசம். ஃபுட் கல்ச்சர்ல எடுத்தோம்னா பாம்பு சூப்பு, அவங்க ஊர்ல அது அக்செப்டட் பிஹேவியர், ஸோ அவங்களோட வேல்யூ அது. ஸோ திங்கிங் ட்ரைடு ஸ்குவிட் இஸ் ஸ்மெல்லி, பீப்புள் ஷுடன்ட் ஈட் இன்செக்ட். உங்கள்கிட்ட ஒரு கிரிக்கெட், அந்த பூச்சியை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, ஐயோ பூச்சி கொண்டு சாப்பிட்றதா நம்ம நினைச்சோம்னா, this are example of ethnocentrism in society where people may not eat dried squid or insect. So ரொம்ப சிம்பிள், இதை விட சிம்பிளா சொல்ல முடியாது இந்த கான்செப்ட். நம்ம ஏதோ ஒரு திங் அதர் கல்ச்சர்ல இருக்கு, நம்ம கல்ச்சர்ல இல்ல, நம்ம கல்ச்சர்ல இல்லைங்கிறதுனால அதை வந்து அவங்ககிட்ட இருக்கிறத தப்புன்னு சொன்னோம்னா அது எத்னோசென்ட்ரிசம். எத்னோசென்ட்ரிசம் அண்ட் கல்ச்சரல் ரிலேட்டிவிசம். So ethnocentrism is a school of thought in anthropology based on premise that one's way of life is correct. Yes, ஏன் கல்ச்சர்ல உள்ளது கரெக்ட், அது தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறதா எத்னோசென்ட்ரிசம். ஸோ இதை சிம்பிளா சொல்ல போனோம்னா, one's way of life is correct, one's culture is right, one culture is valued or judging based on their own culture. ஆமா நான் பண்றதுதான் கரெக்ட், எங்க கல்ச்சர் உள்ளதான் ரைட், அந்த கல்ச்சர் இருக்கு தப்பு நம்ம நினைச்சோம்னா அது எத்னோசென்ட்ரிசம்.
It exhibits superiority and look others have desirable traits and breed contempt, hatred for them. So obviously என்னோட கல்ச்சர் லைக் நான் வந்து கிரிக்கெட் அந்த பூச்சி எல்லாம் சாப்பிட மாட்டேன், அதான் கரெக்ட், இவங்க எல்லாம் பூச்சி சாப்பிடுறாங்க, அப்ப என்ன நினைப்போம், அவங்க தப்பு பண்றாங்க. சோ ஒன் கல்ச்சர்ல சுப்பீரியாரிட்டி வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதர் பீப்புள் மேல கண்டெம்ட், ஹேட்டட், வெறுப்பு கலாச்சாரம் வந்துடும். இப்போ நமக்கு தேவையான நீடாவது அவரே பார்த்தீங்கன்னா சோசியோ கோஷன்ட், கல்ச்சுரல் கோஷன்ட். மற்ற கல்ச்சரையும் மற்ற ரிலீஜியஸையும் மற்றதையும் நம்ம மதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ எத்னோசென்ட்ரிசம் எக்ஸிபிட் சுப்பீரியாரிட்டி and breed contempt and hatred for them. So it is based on the logic of social group. பொதுவா social group ரெண்டா இருக்கும், in group and out group. So in group na நமக்கே தெரியும், it refers to one individual has close connection with him, family, kin and kith, school, college and all. So in group la நமக்கு strong bond இருக்கும், group solidarity இருக்கும். So cooperation and strong bondங்கிறது prevalent ஆ இருக்கும். So in group refers to as one individual has close connection with it, example family, kin, school, college. Strong bond, group solidarity exist among its member. So cooperation and strong bond is exhibited. Out group, so in group தாண்டி வெளியில இருக்கவங்கள out group. So the idea of ethnocentrism lies on the term in group. It is a character that one's own group lie at the center of all and others are scaled, rated on the basis of it. Yes, ஏன் கல்ச்சர், ஏன் கல்ச்சரை வச்சு நான் அடுத்தவங்களை இவாலுவேட் பண்றது. ஸோ கிளியரா பாருங்க, சோஷியோ குரூப் நமக்கு இன் குரூப் இருக்கு, அவுட் குரூப் இருக்கு, இன் குரூப் அண்ட் அவுட் குரூப் இருக்கு. இந்த இன் குரூப்ல உள்ளவங்கள்ட்ட எத்னோசென்ட்ரிசம், தட் இஸ் ஒருத்தர் எங்க கனெக்டிவிட்டியா இருக்காங்களோ அதை இன் குரூப், அவங்க கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கிற இடம், வெளியில இருக்கிற இடம் அவுட் குரூப். ஸோ இன் குரூப் இல்ல உள்ள ட்ரையட்ஸ், பிலீஃப், ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர் இஸ் கரெக்ட்னு நினைப்பாங்க. அவுட் குரூப்ல உள்ளது தவறுன்னு ரேட் பண்றது, ஸ்கேலிங் பண்றதெல்லாம் எத்னோசென்ட்ரிசம் உடைய கேரக்டர். ஸோ எத்னோசென்ட்ரிசம், மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் மேக் ஸ்ட்ராங் கனெக்ஷன் வித் அதர் குரூப். என்னென்ன ரீசன்னால எத்னோசென்ட்ரிசம், காசஸ் ஆஃப் எத்னோசென்ட்ரிசம், மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் மேக் ஸ்ட்ராங் கனெக்ஷன் வித் அதர் மெம்பர்ஸ். This bond produce positive feeling toward member of the group, sometimes causes negative feeling towards outsider. Yes, ஒரு பியூர் அஃபினிட்டி. இப்போ நான் ஒரு இன் குரூப்ல இருக்கிறேன், வித்தின் மை குரூப்ல ஐ ஹாவ் வெரி குட் அஃபினிட்டி, வெரி குட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டா சமமா நெகட்டிவ் ஃபீலிங் அவுட் சைடர் கிட்ட அவுட் குரூப்ல இருக்கும். ஸோ எத்னோசென்ட்ரிசம் என்ன ஃபார்ம்ல இருக்கு? 3 ஃபார்ம் ஆஃப் எத்னோசென்ட்ரிசம்: பாசிட்டிவ் எத்னோசென்ட்ரிசம், நெகட்டிவ் எத்னோசென்ட்ரிசம், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எத்னோசென்ட்ரிசம். ஸோ பாசிட்டிவ் எத்னோசென்ட்ரிசம் உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ராங் அஃபினிட்டி ஃபார் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர் அண்ட் வே ஆஃப் லிவிங். ஸோ இன் குரூப்குள்ளார, வித்தின் குரூப்குள்ளார, குரூப் மெம்பர்ஸ்குள்ளார ஒரு நல்ல அஃபினிட்டி இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் அஃபினிட்டி, ஒரு பிரியம், ஒரு பாண்டு, ஸ்ட்ராங் அஃபினிட்டி ஃபார் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர் அண்ட் ஆல்சோ வே ஆஃப் லிவிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட், ட்ரெஸ்ஸிங் அண்ட் சம் common traits, cultural standards and all. இதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் எத்னோசென்ட்ரிசம். So when one's own group lie at the center of all, others are rated or scaled on the basis of it. So ஒரு பர்டிகுலர் இன் குரூப்ல என்ன விஷயங்கள், என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் நார்ம்ஸ், பிலீஃப், ட்ரெடிஷன் இருக்கோ அதுக்கு எகெயின்ஸ்டா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அவங்கள வந்து தட் இஸ் அவுட்டர் குரூப்பை தப்பா ரேட் பண்றது. அகெயின் ஃப்ரைடு கிரிக்கெட், பூச்சியை வறுத்து சாப்பிட்றதா? என்ன அவங்க சாப்பிட்றாங்க? பூச்சியெல்லாம் அடிச்சு சாப்பிட்றாங்களே. ஏன்னா பூச்சியை சாப்பிட்ற பழக்கம் எங்க இந்த குரூப்ல கிடையாது. அப்போ இன் குரூப்ல பூச்சியை சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அப்ப இன் குரூப்ல ஒரு ட்ரெடிஷன், ஒரு வேல்யூஸ் இல்ல, அவுட் குரூப்ல அது இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இன் குரூப்ல உள்ள வேல்யூஸ பேஸா வச்சு அவுட் குரூப்பை ரேட்டட் பண்றாங்க, தப்பா ரேட்டட் பண்றாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எத்னோசென்ட்ரிசம், சம்டைம்ஸ் இது என்னவாகும், இதுக்கு ஒரு சில பயங்கரமான ஃபேஸஸ் இருக்கு. ஸோ அந்த இன் குரூப்ல உள்ள அஃபினிட்டி வந்து சில சமயம் அது வாட் டு சே ரொம்ப ஓவர் ஆயிட்டு they try to force its rules on another group. So they try to force or try to implement one own culture
one's own tradition, value, belief, standard of living, everything they try to force to implement over another group. Example, colonialism. And the colonialism la pathina, you just remember the history. Nama British like rule palambode colonialism po, they try to introduce medium of instruction as English because and the group ode language adu. They try to introduce lot of that group cultures. இன்னைக்கு நீங்க பேண்ட் ஷர்ட் போடுறது நம்ம கல்ச்சரா? இன்னைக்கு எடுக்கிற ஃபுட் பேட்டர்ன்ல உள்ள நிறைய ஃபுட் பேட்டர்ன் வந்து நம்மளுடைய ஓன் கல்ச்சரா? இந்த குளோபலைஸ்டு நேச்சர்ல இன்டைரக்டா ஃபோர்ஸ் வருது. ஆக்சுவலி வந்து அந்த டைம் வந்து காலனியல் ரூல் அப்போ டைரக்ட் ஃபோர்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு டூன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பேட் ஃபேஸ் ஆஃப் எத்னோசென்ட்ரிசம், தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எத்னோசென்ட்ரிசம் என்ன செய்யும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா அவுட் குரூப்பை பணிய வைக்கும். ஸோ எத்னோசென்ட்ரிசம் is also referred as cultural ignorance. For example, in many Asian countries, chopstick used to eat with every meal, and they find it unnecessary to use knife, spoon, fork as in Western society. So they consider their way to be superior. However, this is a mild form of ethnocentrism. Quite natural. Western la fork, knife use பண்ணுவாங்க. Many Asian, Japan, Korean, Chinese பக்கம்ல chopstick யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் எதை யூஸ் பண்ணாங்களோ அதை அவங்க சுப்பீரியராக நினச்சிக்குவாங்க. இது ஒரு சின்ன ஃபார்ம் ஆஃப் எத்னோசென்ட்ரிசம் நம்மகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில சாப்பிட்றோம், கையால சாப்பிட்றோம், நம்ம ஸ்பூனோ சாப்ஸ்டிக்கோ யூஸ் பண்றது கிடையாது. ஸோ நம்ம இப்போ ஒரு அதர் கல்ச்சருக்கு என்கவுண்டர் பண்ணும்போது சப்போஸ் ஃபோர்க் எடுத்து நம்மளால சாப்பிட தெரியலன்னு வைங்களேன், நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு இது தெரியலையேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். we feel very bad about this. இதுல பேட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறதுக்கு நமக்கு நெசசிட்டி இல்லை, நம்ம சாப்பிட்டதில்ல, ஸோ கையில சாப்பிட்றோம். இது ஒரு பக்கம், இது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல். ஸோ நமக்கு கூட டேபிள்ல இருக்கிறவங்க ஒரு வெஸ்டர்ன் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஸ்பூனையும் ஃபோர்க்கையும் யூஸ் பண்ணல, ஸோ தே ஆர் பார்பரிக் பீப்புள், ரொம்ப பார்பாரிக்கா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அன்சிவிலைஸ்டு நினைப்பாங்க. ஸ்பூன்ல சாப்பிட்டா சிவிலைசேஷன், கையில சாப்பிட்டா அன்சிவிலைசேஷன் நினைக்கிறதே ஒரு தப்பான எத்னோசென்ட்ரிசத்தோடைய வெளிப்பாடு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், இது ஒரு சின்ன ஒரு விஷயம். நெக்ஸ்ட், ஸோ எத்னோசென்ட்ரிசம் குட் ஆர் பேட்? ஒரு கொஸ்டின். இது குட்டும் கூட சொல்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என் கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கு, நேஷனல் ப்ரைடுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் எத்னோசென்ட்ரிசம் தான். ஸோ மை கல்ச்சர் இஸ் குட் அப்படின்னு நம்ம பெருமிதம் படுறதும் ஒரு எத்னோசென்ட்ரிசம் தான். ஸோ எத்னோசென்ட்ரிசத்தை ஆல் டுகெதர் நம்ம பேடுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து நேஷனல் ப்ரைடுமே ஒரு எத்னோசென்ட்ரிசம் தான். ஸோ எத்னோசென்ட்ரிசம் நம்ம வெறும் நெகட்டிவ் ஃபேஸ் தான் இருக்கு, அது ஒரு தப்பான ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆன் தி ஒன் ஹேண்ட், எத்னோசென்ட்ரிசம் கேன் லீட் டு நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் குரூப்ஸ் ஆர் சொசைட்டி. It lead to discrimination against people who are different. Yes. For example, in many countries, religious minority often face discrimination. So religious minority தெரியும், நாட்டுக்கு நாட்டு மாறுபடுவாங்க. ஒரு நாட்டுல மெஜாரிட்டியான மக்கள் ஃபாலோ பண்றது ரிலீஜியஸ் மெஜாரிட்டி, ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் மக்கள் ஃபாலோ பண்றது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். தட் இஸ் மைனாரிட்டி பீப்புள், ரிலீஜியஸ் மைனாரிட்டி. அவங்க டியூ டு எத்னோசென்ட்ரிசத்தினால டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மேஜரா பண்றதா நம்ம சரிங்கிற ஒரு காமன் மென்டாலிட்டி ஆர் பெர்செப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாரும் செய்யறதா, பெரும்பான்மையான மக்கள் செய்யறதா சரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன டீவியேஷன் கூட நம்ம என்ன நினைப்போம்? எக்ஸென்ட்ரிசம், கிறுக்குத்தனம்னு நினைப்போம். ஸோ லைக் இங்க ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவான ஃபேஸ் எத்னோசென்ட்ரிசம் பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஒரு சில நாடுகளில் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன இந்த மதத்தை ஃபாலோ பண்றீங்க, நாங்க இவ்வளோ பேர் இந்த மதத்தை ஃபாலோ பண்றோம், ஈவன் சில சமயம் கேரிகேச்சர் பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஆன் தி அதர் ஹேண்ட், ethnocentrism create loyalty among the same social group people in the same society. Again, because pride of the culture, pride of the traditional, pride of the standard of living, ethics, value, belief, etc. So எனக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, இந்த ட்ரெடிஷன் நான் ஃபாலோ பண்ணணும், இந்த பிலீஃப் இந்த சிஸ்டத்துல தான் நான் அடஹேர் பண்ணிக்கணும்னு நமக்கு ஒரு என்கல்கேஷன், ஒரு உத்வேகத்தையோ ஒரு கமிட்மெண்ட்டையோ கொடுக்கறதும் எத்னோசென்ட்ரிசம் தான். ஸோ இது ஏதோ எத்னோசென்ட்ரிசம், ஏதோ ஆந்த்ரோபாலஜி டாபிக் நம்ம மெயின்ஸுக்கு ஏதோ ஒரு 20 மார்க் 30 மார்க் எழுதுற ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் நம்ம கம் அக்ராஸ் பண்ற ஒரு விஷயம் தான். டெய்லி உங்ககிட்ட, நான் என்கிட்ட, இங்க எல்லார்கிட்டயுமே எத்னோசென்ட்ரிசம் ஒரு மைல்டு ஃபார்மோ எக்ஸ்ட்ரீம் ஃபார்மோ இருக்கத்தான் செய்யும். எவ்ரி திங் குட் இன் மைல்டு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது அது பிரச்சனையா வருது. தட்ஸ் வை
ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபேஸ் ஆஃப் எத்னோசென்ட்ரிசம், ஒரு காலோனியல் ரூல், டிஸ்கிரிமினேஷன், டீசிங் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டூரிங் வேர்ல்டு கப் ஆர் ஒலிம்பிக் you may tend to root for your own country and believe that players or team representing your country are much better. நம்மளே பண்ணிருக்கோமே கிரிக்கெட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்தியா ஜெயிக்கணும் இந்தியன்ஸ் நினைக்கிறாங்க, லைக் பாகிஸ்தான் பீப்புள் பாகிஸ்தான் பத்தி. ஸோ இது வந்து form of ethnocentrism. So national pride is also part of ethnocentrism. So it's a good effect of ethnocentrism. So அடுத்து வரப்போது cultural relativism. So அதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ். Ethnocentrism is judging other culture based on preconception originating in the standard and custom of own culture. Judging other culture based on custom of own culture provided preconception. நம்மளா நினைச்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். Cultural relativism is a notion that a culture should be understood on its own term, not measuring or using standard of other culture. For example, fried cricket சாப்பிடுறாங்க, ஃப்ரை பண்ணி கிரிக்கெட் அந்த பூச்சியை சாப்பிடுறாங்க. எஸ், அது அவங்க கல்ச்சர், அவங்க பார்வையில பார்க்க வேண்டியது. ட்ரைபல் பீப்புள் எப்படி இருப்பாங்க யோசனைங்க. ட்ரைபல்னாலே உங்களுக்கு என்ன டக்குனு முகத்துல எப்படி வருவாங்க, அவங்களுடைய ஆர்னமெண்ட் ஆகட்டும், மூக்குல எல்லாம் நிறைய குச்சி வச்சு குத்தி இருப்பாங்க, சம்திங் நிறைய டிஃப்ரெண்டா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எத்னோசென்ட்ரிசம். ஓ, இது அவங்களுடைய கல்ச்சர், அவங்கள மாதிரி இருக்கிறாங்க நம்ம சொன்னோம்னா கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஸோ you are playing relativity of every culture. So it is nothing but we understand one culture based on its terms. அதை வச்சு அதை பார்க்கிறோம், அவ்வளவுதான். We are not supposed to judging that culture based on your own culture or some other culture. So not using standard of another culture. Ethnocentrism involve looking at culture from the perspective of own culture. ஸோ என் கல்ச்சர்ல இதை இருக்கா இல்லையா, இதை வச்சுட்டு தான் அடுத்த கல்ச்சரை நான் கிரிட்டிக் பண்ணுவேன். பட் கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் இன்வால்விங் அட் லுக்கிங் அட் கல்ச்சர் பை இட்ஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ஓ, அவங்கள்ட்ட இப்படி இருக்கும்னு அவங்க பார்வையில், அவங்க கண்ணு வழியா, அவங்களுடைய பார்வை வழியா அதை பார்க்கிறோம். ஸோ எத்னோசென்ட்ரிக் இண்டிவிஜுவல் வில் பிலீவ் தட் ஹிஸ் கல்ச்சர் இஸ் பெட்டர், கரெக்ட், நார்மல். ஏன் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறதுனால தானே உங்களுக்கு புகுத்துறாங்க. ஏன் டிஸ்கிரிமினேஷன் வருது, ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஏன் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்றாங்கன்னா, ரிலீஜியஸ் மெஜாரிட்டி எத்னோசென்ட்ரிக் பீப்புள் ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஜியஸ தான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க, பெட்டர், கரெக்ட், நார்மல் நினைக்கிறாங்க, அதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஓன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு அடுத்து அவங்கள ஒன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்ல டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, அதர்வைஸ் டீஸ் பண்றாங்க. ஸோ எ பர்சன் ஹூ பிலீவ் இன் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் கல்ச்சர் இஸ் நாட் பெட்டர் தென் அதர். ஸோ இதுவே நீங்க கல்ச்சுரல் ரிலேட்டிவிஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க டிஸ்கிரிமினேஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரிலீஜியஸ் மைனாரிட்டி வர்ஷிப் பண்றது அவங்களுடைய ஓன் அஃபேர், அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்க பிலீஃப்னு விட்டுருவாங்க. நம்ம பிலீஃபை நம்ம பார்க்கலாம், அவங்க பிலீஃப் அவங்க பார்க்கலாம்னு விட்டுறது கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். அந்த மாதிரி இருக்கிறவங்க cultural relativist. So if cultural relativity is true, then we can't say that custom of other society are more inferior to your own. We can decide if action are right or wrong simply by consulting the standard of our society. There's no such thing as subjective moral progress, change of custom for the better, obviously. So நடைமுறையில எப்படி இருக்கு? So to avoid judging the cultural practice of group that are different to yours, you can use the cultural relativism approach. So as an anthropologist, இல்ல ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கேக்குறாங்க, யூபிஎஸ்சி இன்டர்வியூல, அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க என்ன ஸ்கூல் ஆஃப் தாட் எடுக்கணும், என்ன மோட் ஆஃப் அப்ரோச் எடுக்கணும், இந்த மாதிரியான பாயிண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ சோஷியல் ஸ்ட்ரீம் நம்ம ஆப்ஷனா எடுக்கும்போது ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனா எடுக்கும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. இட் மோல்டஸ், இது நமக்கு சொல்லி கொடுக்கும். இந்த ஆந்த்ரோபாலஜியே நம்மளை வந்து மோல்ட் பண்ணும். ஸோ ஜெனரலி என்ன சொல்றாங்க, if a situation to judge the cultural practice of groups, if you go to judge for one kind of any culturals or event, we are supposed to adapt the cultural relativism approach. It refers to not judging a culture to your own standard of what is right or wrong, strange or normal. So simply speaking, எனக்கு எது சரி எனக்கு எது தப்புன்னு வச்சுட்டு நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு எது சரி தப்புங்கிறத என்னுடைய கல்ச்சர் எனக்கு சொல்லி இருக்கும், அதை வச்சு பார்க்க கூடாது. பொதுவுல வச்சு இது சரியா இது தப்பா, இது ஸ்ட்ரேஞ்சா இது நார்மலான்னு தான் யோசிக்கணும். ஸோ இட் இஸ் நத்திங் பட்
not judging a culture to own standard or judging a culture on its own. இவ்வளவுதான் சிம்பிள். இதான் நம்ம இவ்வளோ இந்த ஒரு லைன் வச்சுதான் நமக்கு அந்த 200 வேர்டு எஸ்ஸே நம்ம இப்போ மேக்கப் பண்ணணும். நேரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் கான்செப்ட். பட் இந்த ஒரு லைனோ 2 லைனோ எழுதிட்டு வந்துட முடியுமா நம்ம மெயின்ஸ்க்கு? we are supposed to substantiate. So for that we are having this kind of word. So not judging culture to your own stand or judging culture on its own term. இவ்வளவுதான். So instead you try to understand cultural practice of other group on its own cultural context. For example, instead of thinking fried cricket or disgusting, one should instead ask, why do some cultures eat fried crickets? Because that full of protein. Even in Mexico it is famous. This kind of regional cuisine have been eaten for thousands of years as a ஹெல்த்தி ஃபுட் சோர்ஸ். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். என்ன பூச்சி சாப்பிட்றாங்கன்னு நினைக்க கூடாது. அது ஒரு ப்ரோட்டீன். நம்ம எப்படி லைக் சிக்கன் ப்ரோட்டீனுக்காக சாப்பிட்றோம், அது ஒரு பறவை. இவங்க பூச்சி சாப்பிட்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஆந்த்ரோபாலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நினைப்போம் என்ன பாம்பு சூப் சாப்பிட்றாங்கன்னு முகம் சொல்லிச்சிருப்போம். இப்போ படிச்ச பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம், பாம்பு சூப் குடிக்கிறது அவங்க வே ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக், சிக்கன் சாப்பிட்றது நம்ம வே ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக். நம்ம வந்து ஜென்ரஸா இருந்துடணும். Some people worry that the concept of culture can be abused and misinterpreted. If one culture behave one way, does that mean all culture can behave that way? No. For example, many countries and international organizations oppose the act of whaling, the fishing of whales, for environment reason. This environment organization says that there are not many whales left and such practice should be stopped. However, other countries arguing that whaling is a cultural practice that is years together happening. It is a part of oceanic culture. This country may that such should not be opposite based on cultural difference as by inland country that does not understand. So who gets to define what a moral cultural behavior is? Whaling immoral? Two different culture may have different answer, as we saw in the above example. Another more extreme instance is the second. First instance நான் முடிச்சிடுறேன். So இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ ஃப்ரைடு கிரிக்கெட் சாப்பிடக்கூடாது எத்னோசென்ட்ரிசம், விடுங்க சாப்பிடட்டும் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். அப்ப எது கரெக்ட்? சாப்பிடக்கூடாதுங்கிறது கரெக்டா, சாப்பிடணுங்கிறது கரெக்டா? ஒரு எக்ஸாம்பிள், த ஆக்ட் ஆஃப் வேலிங், திமிங்கலத்தை பிடிக்கிறது, ஃபிஷிங் ஆஃப் வேல்ஸ். இது ஒரு காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு கலாச்சாரம் ஒரு சில நாடுகளில். என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்றாங்க, அதை அழிஞ்சிட்டு இருக்கு, அதை நீங்க பிடிக்காதீங்க, அதை விட்டுருங்க. ஒரு பார்ட் ஆஃப் கண்ட்ரிஸ். இன்னொரு செக்டர்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் செக்ஷன் ஆஃப் பீப்புள், செக்ஷன் ஆஃப் நேஷன்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இது எங்களுடைய கலாச்சாரம், இது உங்களுக்கு தெரியாது, எங்க கலாச்சாரத்தை நீங்க அழிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன செய்யலாம்? அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள், ஃபீமேல் ஜெனிஷியல் கட்டிங் இன் சம் பார்ட் ஆஃப் வேர்ல்டு, எஸ்பெஷலி ஆப்பிரிக்கா பக்கம். லோக்கலி என்ன சொல்லுவாங்க, இது பிராக்டிஸ் ஹஸ் கல்ச்சுரல் ரூட்ஸ், பட் many human rights organization raise concern over it. So ஒரு சில விஷயங்கள் நம்மளும் அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நாம கேள்விப்பட்டிருக்கோம் லைக் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஜெனிஷியல் கட்டிங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்சலா இருக்கும். அவங்களுக்கு பெருசா குளோரோஃபார்ம்லாம் கொடுத்துலாம் அதை செய்யறாங்கலாம் நினைக்க கூடாது. ரொம்ப லைவாவே செய்வாங்க. அந்த பெயின்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சில நம்ம பார்பாரிக்கு சொல்லக்கூடாது, ஒரு சில மாநில விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அதை நம்ம கல்ச்சரல் ரூட் சொல்லி விடுறதா, இல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சனா அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதை ஐ மீன் should we stop this when? அதுங்கிறது இப்ப பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ anthropology says that when we think about different cultures and society, we should think about their custom in a way that help us make sense of how their cultural practice fit within their overall cultural context. For example, having many wives perhaps makes economic sense among herders who move frequently. Through such an understanding, polygamy make cultural sense. So இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது வேலிங் ஆகட்டும், ஃபீமேல் ஜெனிஷியல் கட்டிங் ஆகட்டும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம முடிவு எடுக்கிறது, லைக் எத்னோசென்ட்ரிசமா இருக்கணுமா இல்ல கல்ச்சுரல் ரிலேட்டிவிசமா இருக்கணுமான்னு பார்க்கும்போது ஹோலிஸ்டிக் கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பாலிகாமி எடுங்க, ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்க பல மனைவி இருக்காங்க. ஒரு மனைவியை கூட போயிட்டு மேய்ச்சிக்கலாம், ஒரு மனைவி வீட்டுல குழந்தைய பார்த்துக்கலாம், இன்னொருத்தவங்க இன்னொரு வேலை செய்யலாம். ஸோ இட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் சென்ஸ் இன் தேர் கல்ச்சுரல் ரூட். ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த கல்ச்சருடைய பார்ட்டா இருக்கும். இதே பாலிகாமி நீங்க இந்த மாதிரி சென்ஸே இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த காரியங்கள் நடந்திருக்கு,
காரண காரியமே இல்லாம ஒருவேளை ஒரு ரொம்ப பார்பாரிக்கா இருந்தா வேணா நம்ம as anthropology we can interfere, but otherwise அந்த we have to think overall cultural context of this particular custom. It is very important. ஏன்னா ஒரு கஸ்டம் ஒண்ணு வருதுன்னா அதுக்கு ஒரு ஹிடன் காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு கோலம் போடுறோம், ஏன் கோலம் போடுறோம், வெட்டியா போடுறோம்னு சொல்ல முடியாது. கோலம் அரிசி மாவுல் போடும், அந்த ஒரு சில எறும்புகளுக்கோ இதுக்கோ உணவாகும். இது ஒரு கல்ச்சுரல் பிராக்டிஸ். இதோட கல்ச்சுரல் கண்டெக்ஸ்ட புரிஞ்சுட்டு இதை நான் செய்யணுமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். இதை விட்டு இது வேணும்னு சொல்றதோ வேணாம்னு சொல்றதோ செகண்ட். அப்படி போகக்கூடாதுங்கிறது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். நமக்கு வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ் ஆன்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ வி ஆர் சப்போஸ் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் கன்க்ளூஷன். நம்ம பேலன்ஸ்டா இருக்கோமான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சுக்கு அந்த ஹர்டருடைய பாலிகேமிங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ப்ளீஸ் மேக் இட் நோட். ஸோ கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் முன்னாடி சொன்னதான், இட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கல்ச்சர் ஆன் இட்ஸ் ஓன் டேர்ம், நாட் ஜட்ஜிங் அதர்ஸ் when according to it no one culture is superior to another culture when compared to the system of law, politics, morality and all. So it is a context, it is a concept that cultural norms and values derive their meaning within this specific socio context. அதான் நான் முன்னாடி சொன்னேன், இந்த ஹர்டருக்கு நிறைய ஒய்ஃப் பாலிகாமி இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய ஓவரால் கல்ச்சுரல் கண்டெக்ஸ்டுக்கு ஒரு எக்கனாமிக் சென்ஸ் கொடுக்கறதுனால தான் அது கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் ஆச்சு. ஸோ கல்ச்சுரல் ரிலேட்டிவிசமும் என்னன்னா ஒவ்வொரு கல்ச்சருடைய வேல்யூஸ்க்கும் நார்ம்ஸுக்குமே ஒரு சில அர்த்தங்கள் காரணங்கள் இருக்கு. இட் டிரைவ் தட் மீனிங் வித்தின் தி ஸ்பெசிபிக் கண்டெக்ஸ்ட், அந்த ரீஜன் ஸ்பெசிபிக், அந்த சோசியோ ஸ்பெசிபிக், அதுக்கு ஓரியன்டான ஒரு சில காரணங்கள் இருக்கும். எகெயின் குளிர் பிரதேசங்களில் ட்ரிங்கிங் பண்றதுங்கிறது ஒரு அக்செப்டபிள் சோசியோ கண்டெக்ஸ்ட் தான். ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு யூ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் திங். நீங்க ஒரு வெப்பமண்டல பிரதேசத்துல இதை நீங்க செய்றீங்களான்னா சோசியோ கண்டெக்ஸ்டே வேரி ஆயிடுச்சு. இதை இங்க கல்ச்சராவும் நீங்க கொண்டு வர முடியாது, ஏன்னா காரண காரியம் இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. One. This is also based on the idea that there is no absolute standard of good or evil. Therefore, every decision and judgment of what is right and wrong individually decided in each society. இதை நம்மளே பார்க்கிறோம். Whether it is public smoking, social drinking of women, and in some context of polygamy, polyandry in tribal communities. So food culture, lot of things. Everything decided in each society only. அதான் அவங்க என்ன சொல்ல வராங்க, specify specific socio context. அந்த பர்டிகுலர் இடத்துல அவங்களுக்குரியது. நம்ம எப்படி இண்டிஜினியஸ்னு சொல்றோம் அந்த மாதிரி தான். ஸோ இங்க நோ ரைட் நோ ராங் அதெல்லாம் கிடையாது. இதை வச்சு நீங்க பார்க்கணும். ஸோ the concept of cultural relativism means any opinion on ethics is subject to the perspective of each person within their particular culture. In a holistic understanding, it try to promote the understanding of cultural practice that are unfamiliar to other cultures. So the significance of cultural relativism, ethnocentrism significant இருக்கு. For example, national pride, நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது நம்ம நாடு ஜெயிக்கும்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட எத்னோசென்ட்ரிசம் தான். அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் பார்க்கும்போது நம்ம ஏன் இந்த ரிலேட்டிவிட்டி கொண்டு வரோம் அப்படின்னா, in order to understand other culture also, because we are not familiar. ஸோ அதோடைய கண்ணாடியில போட்டு அதை பார்க்கறது, அதோடைய ஓன் பர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுணும். இங்க நம்ம ஜட்ஜிங்கோ கமாண்டிங்கோ பண்றதுக்கான வேலை கிடையாது. ஸோ இட் இஸ் த வியூ தட் ஆல் பிலீஃப், கஸ்டம், எத்திக்ஸ் ஆர் ரிலேட்டிவ் within his own socio context. In other word, right or wrong or cultural specific. ஒரு இடத்துல மாரலா இருக்குது, இன்னொரு இடத்துல இம்மாரலா இருக்கலாம். சோஷியல் ட்ரிங்கிங் எடுங்க, social drinking is correct. What is considered moral in one society may be considered immoral in other society, since no universal standard of morality exists. No one has the right to judge another society custom. So இங்க universal fit for all அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையவே கிடையாது. அந்த ரீஜன் ஸ்பெசிபிக், ஜியோகிராபி ஸ்பெசிபிக். பாலை இன மக்களுக்கு கொள்ளையடித்தல் தான் தொழில். குறிஞ்சி இன மக்கள் மலையும் மலை சார்ந்தவங்க தேன் எடுப்பாங்க. மருத நில மக்கள் வயல்ல உழுவாங்க. நெய்தல் நில மக்கள் கடல்ல போயிட்டு
மீன் பிடிப்பாங்க, பாலை இன மக்கள் கொள்ளையடிப்பாங்க. இது அந்த இனத்துக்கான ஒரு விஷயங்கள். சோ இங்க யூனிவர்சலான மொராலிட்டி கிடையாது. யாரும் அடுத்தவங்கள no one has the right to judge another society custom. So it hold good means what is socially approved or recognized by the majority in a given culture. So இதான் கரெக்ட், இதான் தப்புன்னு கிடையாது. எப்ப கரெக்ட்னு சொல்ல வரோம்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் அதை அப்ரூவ் பண்ணும்போது அதை கரெக்ட்னு சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப கரெக்ட்னு ஒண்ணு கிடையாது, தப்புன்னு ஒண்ணு கிடையாது. உதாரணத்துக்கு infanticide, isn't it good or bad objectively? Rather it is good in a society that approve of it, but bad in one that disapprove of it. Yes, நீங்க 90களில் ஒரு 40 years பேக் போனீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ரொம்ப ப்ரிவலண்டா இருந்துச்சு. பெண் சிசு கொலை. இன்னைக்கு அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பெண் சிசு கொலை கள்ளிப்பால் ஊத்தி கொன்னாங்க. அவங்க அவ்வளோ பெரிய பேட் ஹியூமன்ஸா, அவ்வளோ மோசமானவங்களா, மோசமான கேரக்டர் ட்ரையர்ஸ் கான்டாக்ட் உள்ளவங்களா, அப்படி பார்க்க கூடாது அவங்கள. அப்போ அந்த சொசைட்டி கண்டெக்ஸ்ட், ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்டா அந்த ஸ்பெசிபிக் சோசியோ கண்டெக்ஸ்ட்ல டவுரிங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஒரு பெரிய பேர்டனா இருந்துச்சு. எக்கனாமிக் சென்ஸ்ல ஒரு பேர்டனா இருந்துச்சு. டவுரி அண்ட் கஸ்டம் இது வந்து ஒரு பெரிய பேர்டனா இருக்கும்போது அந்த சோசியோ கன்ஸ்டன் மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இன் தட் பர்டிகுலர் கல்ச்சர் socially approved the infanticide or female infanticide or female feticide. So that hold good in that society. When compared to this generation, இன்னைக்கு நம்ம அதை தப்புன்னு சொல்றோம். ஏன்னா படிப்பறிவு நமக்கு இருக்கு. இந்த படிப்பு நம்மளை யோசிக்க வைக்கும் போது இந்த சொசைட்டி அதை டிஸ்அப்ரூவ் பண்ணிடுச்சு. இது நமக்கு பண்றது கிடையாது. அன்னைக்கு அப்ரூவ் பண்ற ஒரு காலத்துல இருக்கும்போது சைல்டு மேரேஜ் சொசைட்டி இட் சீம்ஸ் ஹோல்ட் குட் ஆன் அ பார் வித் ஆல். ஸோ எல்லாரும் கரெக்டாக இப்ப பண்ணாங்க. ஸோ அப்ப சரி தவறுன்னு எதுவும் கிடையாது. தெர் இஸ் நோ குட் ஆர் பேட், everything based on socio approval, society approval in a given culture. அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ எதையுமே இந்த ஏன்னா இன்டர்வியூல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த பேலன்ஸ்ட் அப்ரோச் நம்ம பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய சஜஸ்ட் யுவர் ஓன் வேணும் ஜெனரல் ஸ்டடீஸ்லயோ இல்லை ஆந்த்ரோபாலஜில கேட்கும்போது we should have this kind of balanced one. ஸோ நம்ம இன்னைக்கு உள்ளுக்கு பார்க்கும்போது என்ன இது எவ்வளோ பார்பாரிக் ஆக்டிவிசம் நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அது பார்பாரிக் தான். அது ஒன்றும் அது ரைட்டுன்னுலாம் சொல்லி ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது அப்சல்யூட் பார்பாரிக். அது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு அதெல்லாம் செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கலாம். செக்ஸ் ரேஷியோ இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருந்துட்டு இருக்கு. நேச்சரை நம்ம வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி மூலியமா அதை டிஸ்டர்ப் பண்ணியாச்சு அந்த நம்பரை. ஸோ நம்மளுடைய நியூமரிக் கேம் பிளேனால இன்னைக்கு நேச்சர் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு நமக்கு. ஸோ we have to do something regarding. Okay, next. ஸோ இன்னொரு டாபிக்ல ஒரு சின்ன ஒரு சப்ஹெட் கல்ச்சர் ரிலேட்டிவ்ஸ் சொல்லியாச்சு. வெர்சஸ் யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ், தட் இஸ் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் ஹியூமன் irrespective ஆஃப் கல்ச்சர். ஸோ இது கல்ச்சரை தாண்டி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். ஹியூமன் ரைட்ஸ் ஒரு லீகல் இம்ப்ளிகேஷன் இந்த கல்ச்சருக்கு தான் உண்டு, இந்த கல்ச்சருக்கு எல்லாம் கிடையாது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ், பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் ஹியூமன் irrespective ஆஃப் கல்ச்சர். இட் ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட்ஸ் டு கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் தியரி. உதாரணத்துக்கு ஃபீமேல் ஜெனிஷியல் மியூட்டிலேஷன் practiced in certain society viewed as principle against human rights. இதை இப்போ எப்படி எடுக்கலாம்? உங்களுக்கு கொஸ்டினே இப்படிதான் கேட்பாங்க. கல்ச்சர் ரிலேட்டிவிசம்னு ஒன்று இருக்கு, அவங்க கல்ச்சரை அது கரெக்டா விட்டுருங்க, பட் அதுல ஒரு தப்பு இருக்கு, ஒரு மனிதனுடைய ஹியூமன் ரைட்ஸ் அதை பாதிக்குது. எப்படி இதை நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவீங்க? இதே ஒரு கேள்வியா கேட்கலாம். இட் இஸ் a very good question. இப்படியே கேட்கலாம், ஹியூமன் ரைட்ஸ் வெர்சஸ் கல்ச்சர் ரிலேட்டிவிசம். So human rights apply to all humans irrespective of culture. It stand contracts to cultural relativity theory. Justify it or critically comment over it ன்னு கேட்கலாம். நீங்க கூட ஈவன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு கமெண்ட்ல கூட போடுறதுனால போடுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா, ரேஸ் சிஸ்டம் இன் அமெரிக்கா again ஸ்டாண்ட் ஆட் வித் ஹியூமன் ரைட்ஸ் வியூ. அப்போ கேஸ்ட் சிஸ்டம் இந்தியாவிலையோ ரேஸ் சிஸ்டம் அது அவங்களுடைய இயர் ஓல்டு ப்ராக்டிஸோ ஸ்டாண்டர்டோ பிலீஃபோ.
பட் அது ஹியூமன் ரைட்டுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. இது எப்படி பார்க்கறது, எப்படி அப்ரோச் பண்றது? ஸோ இது நீங்க லைக் ஒரு நெக்ஸ்ட் டைம் கூட நீங்க ரெடி பண்ணுங்க ஆன்சரை. இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கல்ச்சுரலிசம் தான் இந்த ஃபிகரு. எஸ், the problem associated with cultural relativism. So increasing knowledge of cultural diversity in the world created doubt about objective morality. This lead conclude that there are no moral standard that transcend culture by which the standard of culture can be judged. இது obviously அவருடைய முடிவு or விளிம்பு கோட்பாடுன்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் leads to many unacceptable implication. முன்னாடி பார்த்ததான் இது கிட்டத்தட்ட ப்ராப்ளம் அசோசியேட்டட் வித் கல்ச்சரல் ரிலேட்டிவிசமோ கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் வித் ஹியூமன் ரைட்ஸோ கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஸோ a culture may try to marginalize or decimate a minority. It cannot be justified on the ground that it is admissible within a society's ethos. இந்த சொசைட்டிக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரே சிஸ்டம் இருக்கு, எங்க சமூகத்துல ரே சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது மைனாரிட்டியை மார்ஜினலைஸ் பண்ணலாம், ஒரு டிசிமேட் பண்ணலாம் அவங்கள. ஸோ அவங்க தட் இஸ் அவங்க பார்வையில அதை நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க we need some kind of check and balance. ஒரு யூனிவர்சாலிட்டி தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நீங்க ரெடி பண்ற கொஸ்டினுக்கு ஒரு 3 பாயிண்ட் இங்க இருக்கு. ஃபர்தரா நீங்க இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் ரெடி பண்ணிக்கீங்க. So initially we cannot be justified cultural relativism on the ground that is it is admissible within that society ethos because it try to marginalize or decimate minority. It propagated the idea that difference should be settled by majority and as an accepted feature of culture. Again இன்னொரு பிரச்சனை, நீங்க கல்ச்சரல் ரிலேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி தான் வின் ஆகும், மைனாரிட்டி ஆல்வேஸ் தே ஆர் ஃபேசிங் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க ரிலேட்டிவ்ஸ் தான் அக்செப்டே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஸ்லேவரி ஆர் இன்ஃபான்டிசைட் பிராக்டிஸ் இன் கல்ச்சர் கேன் பி ரெகார்டட் அஸ் ஃபெயிலிங் டு மெஷர் அப் தி யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மொராலிட்டி. ஸோ இட் பிரசன்ட் தி சேலஞ்ச் டு எத்திக்ஸ் ஆஸ் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரைட் அண்ட் ராங், பட் as it's come from claim that moral judgment or relative but not universally applicable. பட் இதை வந்து நீங்க ஒரு ஃபிட் ஃபார் ஆலாவே நம்ம எடுக்க முடியாது. we are supposed to approach in tailor made approach. நீங்க கடைக்கு போயிட்டு எல்லா லார்ஜ் சைஸ் ட்ரெஸ்ஸும் நமக்கு பத்துமா, எள்ளு தான் எனக்கு எல்லா எள்ளும் எனக்கு பத்துமானா பத்தாது, எல்லா எக்ஸலும் பத்துமானா பத்தாது. there should be tailor made approach. So as per cultural relativism, it claims relativity to the particular society perspective and it won't accept universal applicability, but due to its own handicapness we are striving to follow universal applicability for certain sensitive issue, right? Infanticide, that female genital method, caste system, race system and slavery, any dogmas or stigmas of society, we should handle universal applicability. That is the way forward for this problem. Is we are supposed to have relook the universal applicability. And finally the traveling of ethnocentrism and cultural relativity. I just ரெண்டே சேர்த்து. So ethnocentrism entitled the belief that one own race or ethnic group is more important or some aspect of group or culture is superior to other. So within this ideology, individual judge other groups in relation to their own particular ethnic group or culture, especially with respect to language, behavior, custom, religion. Whereas in cultural relativism, it believes that concept and value of culture, it cannot be fully translated or fully understood. A specific cultural
artifact, whether ritual, any morals, has to be understood in terms of large symbolic system of which it is part of the system. That is, it is a principle that individuals' belief and activity should be understood by others in terms of individual culture. So, ரெண்டுக்கான comparison பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டு ஒண்ணா travel ஆகுது. This centrism belief, whether in overall perspective or particular ideology of the culture, judges with respect to language, behavior, custom, religion, whereas this relativism, it adhere or follow the concept of value of culture. You won't try to understand fully or fully understood, but try to be a part of the system and try to make part to full. So it is the ethnocentrists tend to look at the world primarily from perspective of one world culture. Namakke theriyum idu culturalism is their own with from the own with the culture value oda paakum. So culturalism first namakku anthropologist Franz Boas da kondu vandanga, lately populated. It is because as per his ideology, civilization is not something absolute, it is relative. So our idea and conception are true only so far as our civilization go. Whereas ethnocentrism, the William Graham Sonner தான் கொண்டு வந்தாங்க. That is, he is the tendency to look at the world primarily from the perspective of one culture and believe that the right way to look at the world based on its own pocket. அவங்க கல்ச்சர்ல என்ன இருக்கோ அதை வச்சு பார்க்கறதா இவங்க கொண்டு வந்தாங்க. So this led to making incorrect assumption about others' behavior based on one norm's value belief. So the problem or like challenges in Patana, for example, reluctance or aversion to trying another cultures or culture's cuisine is ethnocentric. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஒரு ஃப்ரைடு கிரிக்கெட் இது பார்த்தா நமக்கு ஒரு அவர்ஷன் வரும், இல்லை அதை நமக்கு சர்வ் பண்ணும்போது ரிலக்டன்ட் வேணான்னு சொல்லிடுவோம், அதோட நிப்பாட்டிக்க மாட்டோம். அடுத்து ஒரு இன்பில்ட் ஹேட்டர்டு இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கும். ஸோ சோஷியல் சயின்டிஸ்ட் ஸ்ட்ரைவ் டு ட்ரீட் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் as neither superior nor inferior, so they can understand their culture. They understand their research topic within the appropriate cultural context and examine their own biases and assumptions at the same time. This is lead to cultural relativism. So an individual person's belief and activity should be understood by its term of its. Again, relativity travel of both. According to it, no concept, nobody, even researchers include, comes from a neutral position. So everyone has their own perception, attitude and all. So the way to deal with our own assumption is not to pretend that they don't exist, but rather to acknowledge them and use the awareness that we are not neutral to inform our conclusion. Example, slang word from specific language, within a language, particular dialect. So what they try to say in the ethnocentrism இல்ல cultural relativism நம்மகிட்ட இருக்கா இல்லையா இப்ப தெரியாது. பிகாஸ் சின்ஸ் நீங்க யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதும் போது நீங்க போற சென்டரும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் போட்டிருக்கீங்க. இதே நீங்க டெல்லியில சென்டர் போடுங்க, இல்ல நார்த் ஈஸ்ட்ல போய் சென்டர் போட்டு எழுதி பாருங்க, அப்போ ஒரு டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருக்க வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாது. நார்த் ஈஸ்டுக்கு போனா டெல்லி, ஏன்னா அங்க உள்ள எத்னிக் அந்த ஃபீச்சர்ஸ் மாறும். டெல்லி போறோம், ஃபாரின் போறோம், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியோ ஒரு ஆப்பிரிக்கன் நேஷனுக்கோ ஒரு அமெரிக்கன் கண்ட்ரிக்கோ நம்ம போனா அப்போ நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். தட்ஸ் அ திங். ஸோ ஃபைனலி இதெல்லாம் டிராவலிங் பார்க்குறோம், அதுக்கும் இது இப்படி அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் the word tranquilo in Spanish translate direct to calm in English. It can be used in many more ways than just as calm.
So it can be command, encouraging others to calm down and all. So it used to ease the tension in argument, indicate a degree of self-composure and calm. There is not a clear English translation of word in order to fully comprehend its many possible uses. A cultural relativist would argue that it would be necessary to fully immerse oneself in culture where the word is used. இது அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நமக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய சப்ஸ்டான்ஷியேட்டுக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸாம்பிளும் நிறைய யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சப்ஜெக்டை புரிஞ்சிருக்கோம்னு தெரிய வரும். ஸோ சிம்பிள். ஸோ இந்த டிரான்குலோங்கிற ஸ்பானிஷ் வேர்டை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா காம். ஸோ இந்த காம்ங்கிற அட்ஜெக்டிவ்ல மட்டும் தான் இதை நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் ஆன் தி சென்டென்ஸ், ஒரு இடத்துல வந்து லைக் கமாண்டா யூஸ் பண்ணலாம், கம்போசரா யூஸ் பண்றோம். ஸோ சம்திங் நம்ம தமிழ்லயே இந்த மாதிரி நிறைய வேர்டு இருக்கு. ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் வாக்கியத்துக்கு ஏற்பதான் பயன்பாடே இருக்கும். ஸோ வார்த்தைக்கே மொழிக்கே லாங்குவேஜுக்கே எப்படி இருக்குன்னா கலாச்சாரத்துக்கு எப்படி இருக்கும், ஸோ அவங்களுடைய பர்ஸ்பெக்ஷனை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடிஸ்லாம் கொஞ்சம் நிறைய எழுதிருக்கீங்க. ஸோ வி எண்ட் திஸ் எத்னோசென்ட்ரிசம் அண்ட் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஸோ இதோட 2.1 முடியுது. அண்ட் ஐ வில் ஆட் சம் கொஸ்டின். நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் இதில் சேர்க்குறேன். தென் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ மீன் பேரலாக போகலாம், ரெண்டுமே கலந்து போகும், நல்லா இருக்கும். ஏன்னா வெறும் பேப்பர் 1 மட்டும் தான் ட்ரையாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 2.1 முடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டினோட 50% ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். ஸோ செக்ஸ் ரேஷியோ ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன். ட்ரைபலுக்கு செக்ஸ் ரேஷியோ ஏன் ஃபேவரா இருக்கு? தட் இஸ் ட்ரைபல் கம்யூனிட்டியில செக்ஸ் ரேஷியோ, விமன் ரேஷியோ 1000 மென்னுக்கு இவ்வளோ விமன் ஜாஸ்தி இருக்காங்க when compared to othersன்னு. இது ஆக்சுவலா யூபிஎஸ்சி கொஸ்டின். இதுக்கு நான் ஒரு வீடியோல ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ்ல. இப்போ மை கொஸ்டின் இஸ் பேப்பர் 2ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், ஜெனரல் ஸ்டடிஸ் உள்ள கேள்வி மாதிரி தான் இது. செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? ரீசன் ஃபார் ஸ்கியூடு செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா அண்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ் அண்ட் வாட் இஸ் த ப்ரிவைலிங் பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்தாலும் என்ன இருக்கு, இது சப்ளாலேருந்து ஆரம்பிச்சு என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு. இது ஒரு 200 வேர்ட்ஸ்க்கு எகெயின் இந்த கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின், இப்போ நான் சோஃபார் ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இந்த 4-5 கிளாஸ்ல நான் ஒரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் அடுத்த கிளாஸ் பண்றேன். இன்னொன்று இது வரைக்கும் நடத்தின இதுல கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் போன கிளாஸ் பார்த்தோம். நீங்க அந்த எஸ்ஏ ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, கல்ச்சர் இஸ் வாட் வி ஆர், சிவிலைசேஷன் வாட் வி ஹாவ், ஜஸ்டிஃபை பண்ண சொன்னாங்க. அதுக்கு நீங்க எஸ்ஏ டைப் எனக்கு வேணா, எஸ்ஏ நான் வீடியோ கிளாஸ் தனியாக எடுக்கிறேன். நீங்க ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டேன். இப்போ 2 கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், மீன்ஸ் ப்ராக்டிஸுக்கு. ஸோ கல்ச்சர் சிவிலைசேஷன் வச்சு 1, செக்ஸ் ரேஷியோ 1 பேப்பர் 2க்கு. 3rd கொஸ்டின் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் வெர்சஸ் யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ். தட் இஸ் கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் ஒரு சில ஹியூமன் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், கிரிட்டிக்கலி எக்ஸாமின். இந்த 3 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 3 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. தென் வி வில் நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 3.1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.